ஸோ இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து நேற்று நைட் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து நேற்று தேர்ட் டேவோட ரிவ்யூ போட்டிருந்தோம். ஸோ வந்து ஏன் இந்த அளவுக்கு வந்து இந்தியா மோசமாக தோக்குறதுக்கான காரணங்கள்லாம் என்ன, நிறைய விஷயங்கள் வந்து தோணுச்சு, நிறைய விஷயங்கள் வந்து பேசணும்னு நான் நினச்சேன். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வீடியோவில் வந்து தனியாகவே அதுக்கு நான் போட்டுருவேன். வேணா ஒரு எக்கச்சக்க ரீசன்ஸ் இருக்குது. ஸோ வந்து நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ வந்து நம்ம பேசலாம். ஸோ வெல்கம் பேக் கிரிக்கெட் டாக்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் சீரிஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்படி இருந்தது, இந்தியா தோற்றதுக்கான காரணங்கள் என்ன, செகண்ட் மேட்ச்சில் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்தியா தோற்றதுக்கு வந்து எக்கச்சக்கமான ரீசன்ஸ் இருக்குது. ஸோ வந்து அது ஹியூமன் எரர்ஸ் நிறைய, நம்ம வந்து பிளேயர்ஸ் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணாங்க. பட் வந்து அவங்க கையை மீறி போகிற விஷயங்கள் அதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, முதல் ரீசன் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஓவர் காஸ்ட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் நாள் அந்த ஒரு வெயிலே இல்லாமல் மேகமூட்டமாக இருந்த அன்றைக்கி வந்து இந்தியா வந்து பேட்டிங் பிடிச்சது வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு மைனஸ் தான். ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு சப்கான்டினென்ட் கண்ட்ரிலேருந்து ஒரு டீம் வந்து ஒரு சீனா கண்ட்ரிக்கு போகும்போது என்ன அவங்களோட மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னா, எக்காரணத்து கொண்டும் ஒரு ஓவர் காஸ்ட் கண்டிஷனில் மட்டும் நம்ம பேட்டிங் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும், ஐயோ பால் ஸ்விங் ஆகுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் வந்துடும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து இந்தியாவுக்கு வந்து நடந்தது வந்து டெஃபினட்டாக வந்து அங்கேயே வந்து இந்தியாவோட மைண்ட் செட்டை வந்து ஒரு மாதிரி குறைச்சிருந்துருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து டாஸ் லாஸ் பண்ணது வந்து டெஃபினட்டாக சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி ஓவர் காஸ்ட் கண்டிஷன் இருக்கும்போது எந்த ஒரு கேப்டனாக இருந்தாலுமே, அதாவது சீனா கண்டிஷன் கேப்டனாக இருந்தாலும் சரி, சப்கான்டினென்ட் கண்ட்ரி கேப்டன்ஸ் யாராக இருந்தாலுமே அங்கே வந்து அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங் போகிறதா இருக்கும். ஸோ இந்தியா வந்து டாஸ் லாஸ் பண்ண விஷயமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே வந்து ஒரு பேக்வுட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அது வந்து மைண்டில் ரோல் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஐயோ டாஸும் தோத்துட்டு ஓவர் காஸ்ட் கண்டிஷன் ஆகும், பேட்டிங் ஆடணும் அப்படிங்கிற ப்ரெஷருக்குள்ள வந்து இந்தியா வந்து வந்துட்டாங்க. ஸோ அது வந்து டெஃபினட்டாக வந்து இந்தியாவுக்கு வந்து அதுவும் ஒரு மைனஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியனோட மைண்ட் செட், அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட் வந்து சுத்தமாக இல்லை. அது அவங்க பண்ண எரர்ஸ், அதை வந்து நான் பின்னாடி தெளிவாக சொல்லுறேன். அதுக்கப்புறம் வந்து பிச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா பவுன்ஸியாக இருந்துச்சு. இந்தியன் கண்டிஷனுக்கும் அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் கண்டிஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசம் இருந்துச்சு. ஸோ அது வந்து இந்தியாவோட தோல்விக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரோல்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுதான் இது வந்து நம்ம ஒரு சாக்கா சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பிளேயர்ஸ் பண்ண தப்புகள் வந்து உண்மைக்கே நிறைய இருக்குது. அதாவது வந்து ஒரு கேப்டன்சியில் இருந்து பிளேயர்ஸோட மைண்ட் செட் வரை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பிளேயர்ஸோட கான்ஃபிடென்ட் எப்படி இருந்துச்சு, அவங்க என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தாங்க அப்படின்னு வந்து நம்ம இந்த 3 நாளாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு அட்டாக்கிங் இன்டென்ட்டுமே வந்து இல்லை. எந்த பிளேயர்ஸுமே சரி, அது பேட்ஸ்மேன்ட்டே இருக்கட்டும், பவுலர்ஸ்டே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த பேட்ஸ்மேன்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா, பேட்ஸ்மேனோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா, எந்த பாலை லீவ் பண்ணணும், எந்த பாலை ஆடணும் அப்படிங்கிற ஒரு தெளிவே வந்து யாருக்குமே இல்லை. அதாவது விராட் கோலி, கேஎல் ராகுல் மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு 2 இன்னிங்ஸுமே கொஞ்சம் நல்லா ஆடினாங்க. கேஎல் ராகுல் கூட செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் ஏர்லி அவுட் ஆகிட்டார். பட் வந்து விராட் கோலி வந்து கொஞ்சம் 2 இன்னிங்ஸுமே வந்து தெளிவாக ஆடினார். எந்த மாதிரி பாலை ஆடணும், எந்த மாதிரியான பாலை விடணும் அப்படின்ற வந்து தெளிவாக இருந்தாங்க. அது வந்து மித்த பேட்ஸ்மேன்ஸ் வந்து பண்ண தவறிட்டாங்க. அதை வந்து நான் என்னோட இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் முன்னாடியே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது வந்து இந்தியா வந்து இந்த இது வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா தோத்தாக்கான காரணங்கள்ல இனிமேல் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பேசும்போது வந்து அப்போ நான் சொல்லி இந்த பாலை வந்து நீங்கள் லீவ் பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்கள் பாலை லீவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் பால் ஃபேஸ் பண்ணால் உங்களுக்கு நிறைய ரன் வரும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து நீங்கள் வந்து டெஃபினட்டாக அந்த பவுன்ஸை டச் பண்ணி வந்து பாலை லீவ் பண்ணலாம், ஆடணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் வந்து சர்துல் தாக்கூர் அவுட் ஆன பாலோ, ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவுட் ஆன பாலோ வந்து ஆடணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு மிஸ்டேக். கேஎல் ராகுல் அவுட் ஆன பாலும் வந்து ஒரு ஷாட்டுக்கு போயிருக்க வேணாம் அப்படிங்கும்போது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து இந்தியா வந்து டெஃபினட்டாக வந்து ரொம்பவே ஒரு பேக் ஃபயர் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பவுலர்ஸோட மைண்ட் செட் வந்து பேசணும். பவுலர்ஸோட மைண்ட் செட் தான் ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோவாக ஆயிடுச்சு. அதாவது ஒரு 245 ரன் தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நம்ம அடிச்சிருக்கோம் அப்படிங்கும்போது வந்து அதுக்குள்ளே நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரில் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் வந்து பும்ரா, சிராஜ் போட்டதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக வந்து ஷர்துலையும் பிரதீஷ் கிருஷ்ணாவையும் அட்டாக் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ரெடியாக இருந்தாங்க. அப்படிங்கும்போது வந்து பிரதீஷ் கிருஷ்ணா அந்த டெபியூட் ஆயிருந்த போது வந்து அவரை டேரெக்டாக அட்டாக் பண்ணும்போது அவருக்கு அந்த லைன் அண்ட் லென்த் வந்து டெஃபினட்டாக வரலை. ஸோ கிரவுண்ட் என்ன பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு மேட்ச் நம்ம கையை விட்டு போது போல அப்படின்னு. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி கொண்டு வரல. சப்போஸ் விராட் கோலி கேப்டனாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பம்ப்டப்பாக இருப்பார். ஒவ்வொரு நல்ல பாலுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸ் எல்லாமே ரியாக்ட் பண்ணுவாங்க. விராட் கோலி வந்து பூஸ்டப் பண்ணுவார். ஸோ இங்கே வந்து அதுவும் மிஸ் ஆச்சு. அப்படியே அந்த இதில் நம்ம கேப்டன்சியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி வந்து ஐ எம் நாட் காப்பிங்க. அதாவது ஓடியில் எந்த அளவுக்கு அவர் நல்லா பண்ணுறாலோ அதே அளவுக்கு வந்து டெஸ்ட்டில் வந்து ஓவர்சீஸில் வந்து ரொம்பவே ஒஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அப்போ வந்து
வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஃபைனல் நம்ம ஆடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து இதே மாதிரி தான் ஆச்சு. டிராவிஸ் கிட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு பிளானே இல்லை, அதாவது தப்பாக டிசைட் பண்ணுறாரு. அவங்களாம் ஏதாச்சும் தப்பு பண்ணி ஆடட்டும், நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணி, அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கான நீங்கள் ஃபீல் செட் வைக்கணும், அதுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணணும், அந்த பிளேயர்ஸை வந்து செட் பண்ணி நீங்கள் எடுக்கணும். எந்த ஒரு முயற்சியுமே வந்து ரோஹித் சர்மா வந்து பண்ணவே இல்லை. அது வந்து நான் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். அதுக்கான ரீசன் நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ரோஹித் சர்மாவோட பாடி லாங்குவேஜ் வந்து அதை நமக்கு சொல்லி கொடுத்துரும். ஏன்னா எந்த ஒரு ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து அவர் ரெடியாக இல்லை. உதாரணத்துக்கு வந்து ஹெல்கர் ஆடிட்டு இருக்கும்போது அவருக்கு வேற எதுவும் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்ட் செட்டிங் வச்சோ இல்லை வேற எதாவது ஒரு ட்ராப் பண்ண மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடவே இல்லை. ஸோ பவுலிங் அது வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு பேக் ஃபயராக இருந்துச்சு. ஸோ அதுதான் அதுக்கப்புறம் வந்து பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஸ்ரேயஸ் ஐயரை பற்றி குறிப்பிட்டு பேசி ஆகணும். அதாவது பவுன்ஸ் எதிர்பார்த்துட்டே இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, பவுன்ஸ் ஏன் ஒரு முதல் அடிக்கணும், அதுதான் எனக்கு கேட்குற கேள்வியே. அப்ரைட்டாக அப்படி நிற்கிறார், அப்ரைட்டாக நிற்கும் போது அங்கேருந்து ஃபுல்லர் பால் வரும்போது பேட்டு போகாது அப்படிங்கும்போது வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணியோ இல்லை நார்மல் பொசிஷன் நின்று பவுன்ஸ் போட்டால் டக் பண்ணிடலாமே. அது ஏன் உங்களால் பவுன்ஸ் ஆட முடியல அப்படின்னா அதை நீங்கள் லீவ் பண்ணலாம். இங்கே நீங்கள் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எந்த விதமான கண்டிஷனும் உங்களுக்கு இல்லை அப்படிங்கும்போது அதுக்கு ஸ்ரேயஸ் ரெடியாக இல்லை. சுப்மன் கில் வந்து ஷாட்டுக்கு போயிட்டே இருந்தார், அதுக்கு அவர் அந்த டாட் பால் வைக்கணும் அப்படிங்கிறது என்னமே இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியா தோத்தக்கான காரணங்களாக இருக்கும். டெஃபினட்டாக வந்து ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும், அக்ரஷனை கொண்டு வரும். ஏன்னா இது வரைக்கும் வந்து இந்தியா எந்த ஒரு சீனா கண்டிஷனுமே ஜெயிச்சதே இல்லை. அப்படிங்கும்போது வந்து விராட் கோலி வந்து ஒரு இங்கிலாந்து வந்து ஒரு ட்ரா பண்ணி கொடுத்தாரு, ஆஸ்திரேலியா வச்சு லீட் பண்ணி ஜெயிச்சு கொடுத்தாரு. அப்படிங்கும்போது அவர் அங்கே என்ன பண்ணார் அப்படின்னா அந்த டீம் வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அக்ரஷன் ஆட் பண்ணார், டீம் வந்து பம்ப்டப்பாக வச்சிருந்தாரு, பிளேஸ் வந்து எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கொடுத்தாரு. பட் வந்து ரோஹித் சர்மா வந்து பண்ண தவறாரு. முன்னாடி இருந்த கேப்டன் வந்து ஒரு சார்ட் போட்டு கொடுத்து இங்கே வந்து இப்படி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு போயிருக்கும்போது வந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த டெம்ப்ளேட்டோடு நீங்கள் போயிருந்துருக்கலாம். பட் வந்து அதை வந்து ரோஹித் சர்மா வந்து எடுத்துக்காது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து நான் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் மேட்ச் வந்து இவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா பண்ண வேண்டியதுன்னா ஒரு இன்டென்ட்டோட வரணும், அட்டாக்கிங் இன்டென்ட்டோட வரணும். ஆஸ்திரேலியா வந்து வேர்ல்டு கப் வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து தோத்தாங்க. அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அந்த அட்டாக்கிங் ஸ்பிரிட் வந்து இந்த ஆஸ்திரேலியன்ஸ் இல்லை, இந்த ஆஸ்திரேலியன் வந்து அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இல்லை, ஒரு இன்டென்ட் காட்ட மாட்டேங்காங்க அப்படின்னு தான் நிறைய பேர் பேசுகிறோம். அதுக்கப்புறம் அந்த 3ஆம் மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் இப்போ இந்தியாவோடலாம் வந்து கம்மின்னு சொன்னார், 1,00,000 பேரை வந்து நாங்கள் அமைதி ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி விராட் கோலி விக்கெட் எடுத்து அந்த மாதிரி அமைதியாக்கலாம். அந்த இன்டென்ட் அது வந்து டெஃபினட்டாக வந்து இந்தியன்ஸில் வந்து இல்லை. அந்த லாஸ்ட் ஓவர்சீஸில் டோர்னமெண்ட்ஸில் இருந்த இன்டென்ட் வந்து விராட் கோலி கேப்டன்ஸுக்கு அப்புறம் வந்து டெஃபினட்டாகவே வந்து குறைஞ்சிச்சு. ஸோ அந்த இன்டென்ட்டை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் பிரதீஷ் கிருஷ்ணாவுக்கு வந்து ஸ்கில் இருக்குது, அது இந்த மாதிரியான பிச்சில் ஒரு போடக்கூடிய திறமை நல்லாவே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த மேட்ச் அவர் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறத விட இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ட் கொடுத்து போட வைக்கலாம். ஏன்னா டெபியூட்டான பிளேயர் வந்து ஒரே மேட்ச்சில் உட்கார வச்சா அவரோட கான்ஃபிடன்ட் வந்து இன்னுமே லோவாயிரும். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும். டெஃபினட்டாக வந்து அஸ்வின் வெளியே போயிடுவார் அடுத்த மேட்ச், ஜடேஜா உள்ளே வந்துடுவார். அதாவது தன்னால் வந்து அஸ்வின் சீனா கண்டியில் ஆடணும் அப்படின்றது இன்றைக்கி ஒரு மாதிரி ரிசல்ட் கிடச்சிச்சு. ஒரு விக்கெட் தான் கிடச்சிச்சு, பேட்டிங்லேயும் வந்து பெருசாக இல்லை, 2 இன்னிங்ஸ்லையும் 10 ரன் தாண்டலை. அப்படிங்கும்போது வந்து அடுத்த மேட்ச் ஜடேஜா ஃபிட் அப்படின்னா டெஃபினட்டாக அவர் வந்து பிளேயிங் லெவனுக்குள்ள வந்துடுவார். ஸோ அது ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பிளேயர்ஸ் வந்து அடுத்த மேட்ச் வந்து லேட்டாக ஆடணும், பாலை டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். முடிஞ்ச அளவுக்கு விக்கெட் இல்லாமல் செஷனை கடத்த டெஃபினட்டாக அந்த ரன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும். ஸோ பவுலர்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணும் போது மட்டும் அட்டாக் பண்ணால் போதும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. வேறு எதுவும் இந்த மேட்ச்சில் தோத்ததுக்கு ரீசன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து மறக்காமல் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் சொன்ன விஷயம் எதுவும் தப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அதையும் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோக்கும் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ.